வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது இந்தியா மீது 50% வரி விதித்த அமெரிக்கா, வரி நெருக்கடிகளுக்கு இந்தியா பணியாது மோடி, கிரீன் கார்டு H1B விசாவை மாற்றுவோம் அமெரிக்கா, வரி விதிப்பால் இறங்கு முகத்தை சந்திக்கும் இந்திய பங்குச்சந்தை, அமெரிக்க வரி விதிப்பால் தமிழகத்தில் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள், அதாவது அங்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு கிட்டத்தட்ட 25% வரியை அதிகப்படுத்தி தற்போது 50% வரி விதிப்பை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்திட்டு இன்று முதல் அது அமலுக்கு வருகிறது. இதனால் இந்திய சந்தைகளும் சரி, அதே போன்று குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற தொழில் நகரங்களும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றன. திருப்பூர் நிறுவனங்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 700 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்படும். இந்திய சந்தை மதிப்பு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 4.2 லட்சம் கோடி அளவிற்கான இழப்பு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதை கண்டிப்பாக பேச்சுவார்த்தை மூலமாக சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்து வியாபாரிகள் மத்தியில் இருந்து வந்திருக்கிறது. ஆனாலும் கூட தற்போது இதுதான் நிலை என்ற அறிவிப்பை அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கிரீன் கார்டு H1B விசாவிலும் மாற்றங்கள் வரும். இந்தியா சார்பாக அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியினரும் சரி, அதே போன்று இந்தியாவிலிருந்து NRI என்று சொல்லக்கூடிய அங்கு தங்கி வேலை செய்வர்களுக்கும் சரி, மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஏற்கனவே மற்றொரு அறிவிப்பு வந்தது. 42 கோடி ரூபாய் கொடுத்தால் அங்கு கோல்டன் கார்டு என்ற ஒரு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. எனவே இந்த கிரீன் கார்டு வழங்கக்கூடிய நடைமுறைகளில் ஆல்ரெடி லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதிப்பு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியர்களுக்கு, அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கிறது. அதே போன்று தற்போது இந்திய பொருட்களும் அங்கு அமெரிக்காவை நம்பி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தற்போது ஏற்படக்கூடிய சூழல் நிலவுகிறது. பிரதமர் மோடி அவர்கள் இதனை நாங்கள் எதிர்கொள்வோம் என்று கூறியிருக்கிறார். அதாவது தொடர்ந்து அவர் வலியுறுத்தி வருவது 2047 இந்தியாவை மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடாக மாற்ற வேண்டும் என்றால் செல்ஃப் ரிலையன்ட், அதாவது சுயசார்பு இந்தியா என்ற முறையை உருவாக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேளாண் பொருட்களை இந்தியாவில் இறக்குமதி செய்ய அனுமதி மறுக்கப்பட்டதும் கூட இதற்கு ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. ரஷ்யாவிடமிருந்து நாம் கச்சா எண்ணெய் வாங்குவதும் கூட இதற்கான காரணம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய பிற நாடுகளுக்கு வரி விதிப்புகள் சற்று கம்மியாக இருக்கிறது. இந்தியாவை நம்ம ஒப்பிடும்போது சைனாவிற்கு 30% அளவிற்கான வரி தான் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவிற்கு 50% அளவிற்கான வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நமது அதாவது வியாபாரத்தில் எதிரி நாடுகளாக இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இதன் மூலமாக ஆதாயம் அடையும். அமெரிக்காவில் வாங்கக்கூடிய பொருட்கள் இந்திய பொருட்களை வாங்காமல் நம்முடைய போட்டி நாடுகளிடமிருந்து பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் நிலவுவதால் இந்திய வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே இந்த அமெரிக்காவின் வரி விதிப்பு பற்றி நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தை சேர்ந்த KM சுப்பிரமணியன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். அடுத்ததாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சந்திரசேகரன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் பாரதிய ஜனதா கட்சியின் சிவசங்கர் அவர்களை வரவேற்போம். வணக்கம். தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் லோகேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். திரு சுப்பிரமணியன் சார், உங்கள்கிட்ட துவங்குறேன். சொல்லுங்கள் சார், அதாவது இப்போது இந்த வரி விதிப்பால் என்னென்ன பாதிப்புகள் இந்திய அளவிலும் சரி, குறிப்பாக தமிழ்நாடு, அதிலும் குறிப்பாக திருப்பூர், கோயம்புத்தூர் மக்களுக்கு, வியாபாரிகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள்? வணக்கம் மிஸ்டர் அருள். வணக்கங்க. நான் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக பேசுகிறேன். திருப்பூர்ல கிட்டத்தட்ட ஒரு 2000 ஏற்றுமதியாளர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20,000 ஏற்றுமதி நிறுவனங்கள் இருக்கின்றன. குறிப்பாக சிறு குறு நிறுவனங்கள் அது 90% இருக்கின்றது. நாங்கள் ஒரு 40,000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி வர்த்தகத்தை செய்து கொண்டுள்ளோம். கடந்த 30 ஆண்டுகளாக இந்த ஏற்றுமதி வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 40,000 கோடியில் அமெரிக்காவுக்கு என்று பார்க்கும்போது ஒரு 30% ஏற்றுமதி செய்கின்றோம். அதாவது ஒரு 12,000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்கின்றோம். இந்த முதலில் விதித்த 25% என்பது உலக நாடுகளுடன் ஒத்துப்போகின்றது. சுமார் ஒரு 5% மட்டுமே எங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருந்தது. இரண்டாவது விதிக்கப்பட்ட ஆயில் பெனால்டி என்று சொல்லக்கூடிய 25% எங்களுக்கு மிகுந்த ஒரு ஷாக்கிங் நியூஸாக தான் இருக்கு. இதனால கொஞ்சம் எங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் தொழிலில். அதை பற்றி நாம் கண்டிப்பாக உங்களுக்கு விரிவாக சொல்லுங்கள்.
இல்லை கண்டிப்பாக சார். அதாவது இப்போது ஏற்கனவே வந்த ஆர்டர்ஸ்க்கு இப்போ அந்த ரேட்டு தான் இப்போ இந்த டேக்ஸ்க்கு அனுப்பும்போது அதுவுமே சிக்கலாக இருக்கும். அதாவது ஆல்ரெடி ரெடியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸும் அனுப்பாமல் நிறைய தேங்கி இருக்குன்ற மாதிரியான தகவல்கள் வருது. அந்த மாதிரியாக எவ்வளவு பொருட்கள் தேங்கி இருக்குது சார்? எங்கள் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை பொறுத்தவரை 3 நிலைகளாக எடுத்து செல்வோம். அதாவது 90 நாட்களிலிருந்து 120 நாட்களில் ஒரு ஆடை ஆரம்பித்து உற்பத்தியாகி அனுப்புவதற்கு எடுத்துக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு ஒரு சைக்கிள் மட்டும்தான் பாதிக்கும். எல்லா சைக்கிளும் பாதிக்காது. அதனால ஒரு 120 நாட்களுக்கு உண்டான பிரச்சனைகள் மட்டுமே நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எங்களுக்கு சுமார் ஒரு 2500 கோடி ரூபாயிலிருந்து 3000 கோடி ரூபாய்க்கு உண்டான ஆடைகளுக்கான பிரச்சனைகள் இருக்கிறது. அதுவுமே இன்று இந்த 27ஆம் தேதி ட்ரம்ப் அவர்கள் தனது கடைசி ஃபைனல் டெசிஷன் அறிவித்து விட்ட காரணத்தினால் நாங்கள் எங்களது இறக்குமதியாளர்களிடம் கலந்து பேசி அதற்குண்டான சலுகைகளை கொடுத்து அனுப்புவதற்குண்டான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கண்டிப்பாக சார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா உலக நாடுகளுக்குமே மிகப்பெரிய ஒரு வியாபார சந்தையாக திகழக்கூடிய ஒரு நாடு. ஆனால் நமக்கே இவ்வளோ 50% வரி விதிக்கும் போது நம்மளும் அவங்களுக்கு பதிலுக்கு பண்ணும்போது பாதிப்புகள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தும் கூட நமக்கு அதிகமான வரி விதிக்க என்ன காரணம் நினைக்கிறீங்க? இதை சரி செய்கிறதுக்காக இல்லைன்னா அதுக்கான ஆல்டர்னேட் என்ன நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? இது வரி விதிப்பிற்கு இது பாதிப்பு என்பது நமக்கு விட அமெரிக்க மக்களுக்கு தான் அதிக பாதிப்பு. ஏன்னா 100 ரூபாய்க்கு அவர்கள் வாங்கும் ஒரு டிஷர்ட்டோட விலை இனிமேல் அவங்க 150 ரூபா கொடுத்து வாங்கணும். அதனால அவங்களுக்கு தான் இது அதிகமான பாதிப்பு. கண்டிப்பாக அவர்களுடைய அரசிடம் பேசி கண்டிப்பாக இதை குறைப்பதற்கு இரு நாடுகளுடன் பேசுவதற்கு கண்டிப்பாக முயற்சி செய்வார்கள் நம்புகிறேன். ஒன்று, இது குறைப்பதற்கு இரு நாடுகளும் கலந்து பேசி ஒரு சுமூகமான முடிவை எட்ட வேண்டும். எங்களை பொறுத்தவரை இது ஆயத்த ஆடை தொழில். இதை போல பல தொழில்கள் இந்திய நாட்டில் இருக்கின்ற பல இறக்குமதி ஏற்றுமதிகள் இருக்கின்றன. இதையெல்லாம் மத்திய அரசு கணக்கில் எடுத்துத்தான் இதை போன்ற முடிவு எடுப்பார்கள். அந்த முடிவு என்ன வருகிறதோ அதற்கு தகுந்தால் போல் நாங்கள் வர்த்தகத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை கண்டிப்பாக சார். ஆனால் முடிவு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா தொடர்ந்து நம்ம ரஷ்யாவுக்கு நம்ம ஆதரவு அங்கே கச்சா எண்ணெய் வாங்கிட்டு தான் இருக்கோம். அதற்கு தொடர்ந்து அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இது குறைப்பதற்கோ அல்லது இது மாறுவதற்கோ உள்ள வழி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த பேச்சுவார்த்தை மூலம்? அப்படியே வழி இல்லை என்றாலும் கூட ஒரு 30% வர்த்தகம் தான் நம்மளுக்கு பாதிக்கிறது. மிச்சம் 70% வர்த்தகம் நமக்கு இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய யூனியன் மற்றும் ஆஸ்திரேலியா, UAE போன்ற நாடுகளுடன் நடைபெற்றிருக்கிறது. சரி சரி. அந்த வர்த்தகத்தை நாம் அதிகப்படுத்துவதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இதுக்கு சுமூகமான தீர்வு எட்டப்படும் என்று நம்புகிறோம். நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட நமது சுயசார்பு நமக்கு அடுத்த நாட்டுடன் வர்த்தகத்தை மேம்படுத்த எதுவாக நாம் கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிறீர்கள். தொடர்ந்து பேசலாம் சார். திரு சிவசங்கர் சார், அதாவது மோடி அவர்கள் சொன்னார் தீபாவளிக்கு 2 பரிசு நமக்கு காத்திருக்குன்னாரு. என்ன அந்த பரிசுகள் எப்படி? இது மாதிரி வரி குறைப்புன்னாங்க. ஆனால் இது ஒரு முதல் ஐடியா. இப்போவே ஒரு அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு குண்டை இது ஒரு டெம்பரவரி செட்பேக் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இது நிரந்தரமான பிரச்சனைகள் கிடையாது. 2019 இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதாவது ஜென்ரலைஸ்ட் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ்னு ஒரு இஷ்யூ வருது. அப்போ அந்த இதில் நமக்கு இதே மாதிரி டேரிஃப் இஷ்யூ வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனடியாக இந்தியா 28 பொருட்கள் மீது நம்ம ஒரு டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு வரும்போது 2023 WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அவங்க ஆர்பிட்ரேஷன் கொண்டு போகும்போது அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறாங்க. இது ஒரு டெம்பரவரி செட்பேக். இது இவங்க சார் சொன்ன மாதிரி ஒரு 120 டேஸ்க்குள்ளே இது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு சால்வ் பண்ணுறதுக்கான வேலைகள் மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம அதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2 கவர்மெண்ட்டுமே பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இழப்பு பார்த்திங்கன்னா சார் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிறவங்கள ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. 150 ரூபா 100 ரூபா வாங்க வேண்டிய பொருள் 150 ரூபா ஈஸியாக வாங்கி. ஆனால் அதில் லோயர் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ பாதிப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு இருந்தாலுமே அவங்களுக்கு ஆல்டர்னேட் இருக்கு இல்லையா சார்? இப்போ இந்தியா ப்ராடக்ட் தான் வாங்கணும்னு இப்போ இந்தியா மாதிரியே இருக்கக்கூடிய வேறு நமக்கு வங்கதேசமாக இருக்கலாம் அல்லது பாகிஸ்தானுக்கு கூட ரொம்ப கம்மியான வரிகள் இருக்குது. நீங்கள் மற்ற நாடுகள் இருந்தாலுமே இங்கே இருக்கிற பல்க் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், இது நீங்கள் மற்ற நாடுகள் இருக்கும் வியட்நாமாக இருக்கட்டும், மற்ற நாடுகள் ஏற்றுமதி பண்ணினாலும் அந்த இந்தியாவோட ஈக்குவல் குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த இதுக்கு அவங்களால அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். குவாலிட்டி பார்த்து ப்ரைஸ்க்காக நம்ம ப்ரைஸை பார்க்காம இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு வேல்யூ இருக்குது. நீங்கள் லார்ஜ் வால்யூம் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், இங்கிருந்து போகிற வால்யூம்ஸ் தான் அதிகம். ஸோ இதை விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவரோட வரட்டு கௌரவம் என்ன சொல்கிறது, நான் சொல்கிறது நீங்கள் கேட்கணும். இப்போ பிரச்சனை என்னன்னா, அவர் ட்ரம்ப் சொல்கிறது நான் சொல்கிறது நீங்கள் கேட்கணும். ஸோ கேட்கல அப்படிங்கிறனால இந்த பிரச்சனை. நீங்களே சொன்னீங்க இந்த நம்மளோட அதிகமாக ரஷ்யாவிட்ட எண்ணெய் வாங்குறவங்க யாருன்னு பார்த்தோன்னா இவங்களும்
டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. சைனாவும் அதிக அளவில் வந்து கச்சா எண்ணெய் வாங்குறாங்க. உங்களுக்கு வந்து இந்தியாவை டார்கெட் பண்ணணும், இந்தியா வந்து நான் சொல்கிறத நீ கேட்கலாம். இன்றைக்கி வந்து ஜெர்மன் நியூஸ் பேப்பரில் வந்து அழகாக ஒரு இது சொல்லியிருக்காங்க. யூஎஸோட குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது அமெரிக்கா ட்ரம்போட என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம குறை சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து டார்கெட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே இந்த மாதிரி வரி விதிக்கிறது, இதை மாதிரி வேலைகள் செய்வாங்க. ஆனால் அது இந்தியாவிடம் நடக்கவில்லை. ஏன்னா பிகாஸ் ஆஃப் மோடிஜி. அதனால் வந்து அவர் மற்ற எல்லா நாடுகளிலையும் செஞ்ச அந்த வித்தைகள் வந்து இங்கே நடக்கவில்லை. வந்து மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் மிக நெருங்கிய நண்பர்கள் என்ற ஒரு பிம்பம் வந்து தொடர்ந்து காட்டப்பட்டு வந்தது. ஹவுடி மோடின்னு சொல்லி அங்கே மேடிசன் சர்க்கிளில் அவர் பேசுறதும், இங்கே இந்தியாவுக்கு வந்தபோது இவருக்கு வரவேற்புகள். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு விஸ்வகுரு அவருக்கு அந்த பட்டத்துக்கு பாதிப்பு வந்திருக்கா? வெளிநாட்டு கிடையாது. இல்லை, அதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இது வந்து இங்கே விக்சித் பாரத் நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு இப்போ இன்னைக்கு நீங்கள் இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற ஏதோ ஒரு காரணத்துக்கு அக்செப்ட் பண்ணி போகிறீங்கன்னா ஒவ்வொரு தடவை இதே மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஸோ நீங்கள் இந்த பிரச்சனை இதோட முடியுமானா முடியாது. இப்போ நம்ம இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா நாளைக்கு இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் இதே மாதிரி பிரச்சனை வரலாம். இது ஒரு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த விக்சித் பாரத்தை ரீச் பண்ணுறது முக்கியம். நமக்கு அதுதான் வந்து மெயின் இலக்கு. நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது. செல்ஃப் ரிலையண்ட்டுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும்ல சார். இப்போ வந்து சுயசார்பு இந்தியா அடையிறதுக்கான 2047 இலக்கை வச்சு நம்ம ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா சார், இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம இன்னைக்கு தேங்கக்கூடிய சரக்குகள் இது வியாபாரிகள் அதுக்கான அல்டர்னேட்டிவ் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து ஆல்ரெடி ஆர்பிஐ வந்து இதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுற சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் யூகேவோட ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். மொரீஷியஸ், இந்தோனேசியா, மாலத்தீவ்ஸ் கூடலாம் வந்து நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்மளோட ஆமாம், அதாவது நம்மளோட ஓன் கரன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நம்ம வேலைகள் ஆரம்பிச்சுக்கிறோம். இப்போ இவரோட கோபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாலரோட இதை வந்து நீங்கள் குறைக்கணுங்கிறதா வந்து நம்மளோட கரன்சி இம்ப்ரூவ் பண்ணணும். அதாவது ஆர்பிஐயோட சர்க்குலரில் அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் வந்து ஒரு காமன் கரன்சி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்தியன் கரன்சியிலே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஓஸ்டோ அக்கௌண்ட்னு சொல்ல ஸ்பெஷல் ஓஸ்டோ அக்கௌண்ட்ங்கிறது வந்து இப்போ நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து அவரால் ஜீரணிக்க முடியல. நீங்கள் கடந்த 2023-24 அதில் நடந்த பிஸ்னஸில் வந்து 80% மேலே முழுக்க யூஎஸ்டியில் தான் நடந்திருக்குது. இது வந்து ஒரு 10% நம்ம இந்தியன் ருப்பியில் நடந்திருந்தால் மோர் தென் 100 பில்லியன் நமக்கு அது வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய கரன்சியை யூஸ் பண்ணணும், லோக்கல் கரன்சிஸை கொண்டு வரணுங்கிறதா வந்து இந்த பிரிக்ஸ் கண்ட்ரி வந்து நம்ம அந்த முன்மொழிஞ்சிருக்கிறோம். அதை இவரால் அதை ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். அவருக்கு வந்து என்னென்னா டாலர் நாங்கள் தான் பெரிய ஆளாக இருக்கணும், நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கேட்கணும். அதை வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. சார் இன்றைக்கி நான் ஒரு பேஜுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் ஒரு சொல்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டெம்பரரி சார் சொன்ன மாதிரி நம்ம அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் இருக்குது. நீங்கள் யூகேவோ யூரோப்பியன் மார்க்கெட்டோ மற்ற மார்க்கெட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை பார்க்காம நீங்கள் ஏதோ ஒரு கதை பயந்து போய் இவங்க சொல்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்மளை பெரிய அளவில் பாதிக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய நிலைமை வந்துடும். அது வந்து மோடிஜி அவர்கள் வந்து கேட்கற தயாராக இல்லை. இல்லை சாரே சொல்லும்போது, அதாவது சுப்பிரமணிய சார் சொல்லும்போது கூட 30% தான் நமக்கு அங்கே இருக்குது, இன்னும் கொஞ்சம் வி கேன் மேனேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் வந்து இது அமெரிக்காவை நம்பி வியாபாரம் பண்ணக்கூடிய தொழிலாளர்களுக்கு இது ஒரு பாதிப்பாக தானே இல்லை. ஒரு அதான் சொல்கிறேன் டெம்பரரி செட்பேக் அப்படிங்கிற. அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க, வேளாண் சந்தையை வந்து திறந்து விட சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே இந்தியாவில் வந்து வேளாண்மை சார்ந்த நாடு. நீங்கள் வேளாண் பெருமக்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு ஓகே சொன்னீங்க. அவங்க மெயின் டார்கெட் என்னன்னா வேளாண் சந்தை வந்து இந்தியன் வேளாண் சந்தை நாங்கள் உள்ள வரணும் விருப்பப்படுறாங்க. இந்திய விவசாயிகள் ஆமாம் நேரடியாக பாதிக்கப்படுவாங்க. அதுதான் வந்து அதனால தான் மோடிஜி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து அதுக்கு அலோவ் பண்ண முடியாது. அந்த 4 தடவை இன்னைக்கு கால் பண்ணியிருக்கிறாரு, அவர் எடுக்கலை. அது எடுக்காத காரணம் என்னன்னா, இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வியட்நாமில் இந்த ஒரு கோஆப்ரேஷன் இந்த இது போய்கிட்டு இருக்குது. அந்த ஒரு அவங்க 2 நாடுகளும் ட்ரேடு போய்கிட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிசிஷனுமே வரல. ஆனால் வரதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, வியட்நாம் வந்து ஒத்துக்கிட்டாங்க, இந்த பிஸ்னஸ் ஒத்துக்கிட்டாங்க அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து பாகிஸ்தானோட போர் நடத்தும்போது அதே இதை நீங்கள் மறுபடியும் செய்யலாம் அப்படிங்கிறனால தான் வியட்நாமோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. வியட்நாம் எதுக்குமே அப்ரூவ் பண்ணவே இல்லை. அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வியட்நாம் வந்து ஒத்துக்கிட்டாங்க பிஸ்னஸ்க்கு, நாங்கள் வந்து எல்லாமே ஓகே சொன்ன மாதிரி இவர் பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் வரக்கூடாது, மறுபடியும் ஒரு பேசு பொருள் ஆகக்கூடாதுங்கிறனால தான் வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னதான் நடந்தது. போர் நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்னாங்க கொஞ்ச நேரத்தில். இல்லை அவர் அவரால் நடக்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் நடந்தது வேறு. ஆனால் நீங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சிச்சுவேஷனை தனக்கு பயன்படுத்த முயற்சி செய்கிறார். என்னால் தான் எல்லாமே நடக்குதுன்னு அவர் கொண்டு வராரு. அதுதான் வந்து தவறானது. கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். திரு சந்திரசேகரன் சார், இது வந்து ஒரு டெம்பரரி செட்பேக்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து மோடி அவர்களுக்கான செட்பேக்காக நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை இது வந்து கண்டிப்பாக சொல்யூஷன் பண்ணிடலாம், தீர்த்து வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை என்ன சார்? முதல்ல இது ஒரு செட்பேக்ன்றதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரெண்டாவது அவர் மோடி அவர்கள் விஸ்வகுரு, இரண்டாவது ட்ரம்ப்பும் மோடியும் பர்சனலாக நெருங்கிய நண்பர்கள். இவர்கள் நீங்களே குறிப்பிட்டீங்க. இவர் அங்கே போய் நமஸ்தே ட்ரம்ப் இங்கே நடத்தினதும், அங்கே போய் ஹவுடி மோடின்னு நடத்தினது, அது மட்டுமல்ல ஒரு இந்திய பிரதமர் யாருமே வந்து செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சார். அங்கே போய் ட்ரம்ப்புக்கு வாக்கு கேட்டார். அதாவது ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு சொல்ற அளவிற்கு இறங்கி போனார். மோடி அவர்கள் இறங்கி போனார். இது வந்து நம்முடைய வெளியுறவு கொள்கையில ஒரு தளர்வு ஏற்பட்டதா தான் நான் பார்க்கிறேன். ஒரு வெளியுறவு கொள்கை, நம்முடைய வெளியுறவு கொள்கை என்பது நடுநிலைமை கொள்கை. அதாவது நேரு அவர்கள், பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலத்தில் இருந்து
எனக்கு நினைவு சரியா இருந்தால் பெஞ்சமின் நேத்தன்யாகு கூட மோடி அவர்களோட இருக்கிற மாதிரியான விளம்பரங்களை அங்கே வச்சு அவர் வாக்கு சேகரிச்சதை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மோடியோடைய இம்பாக்ட் இந்தியா தாண்டி வெளிநாடுகளில் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். இப்போ விஸ்வகுருன்றதை ப்ரூவ் பண்றாருல. இல்ல, நீங்க இருக்கிறதா காட்ட முயற்சி செய்தார்கள் என்பதுதான் உண்மை. அது வந்து தவறான நடவடிக்கை என்பதுதான் எங்களுடைய கருத்து. நீங்க வந்து நம்முடைய நாடு என்பது அணிசேரா கொள்கையில வலுவான நாடு இந்தியா. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய கொள்கையை நீர்த்து போகாமல் செய்கிறது. வெளியுறவு கொள்கையை இன்று வரை வலுவாக நம்ம இந்தியாவை வந்து உலக அளவில் நிலைநிறுத்துறது வந்து அதுதான். நீங்க உக்ரைன் ரஷ்யா வார் நடந்த பொழுது எல்லா நாடுகளும் ரஷ்யாவுடன் வணிக தொடர்பு வைத்துக்கொள்ள அஞ்சிய போது, பொருளாதார தடைகள் இருந்த போது அஞ்சிய போது, நம்முடைய நாடு மட்டும் அங்கிருந்து ஆயிலை வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு அதைத்தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து முக்கியமான பொருளா குறிப்பிடுறாரு. ஒரு பொருளா குறிப்பிடுறாரு, முக்கியமான விஷயமா குறிப்பிடுறாரு. இதுல அதற்கு அந்த சமயத்துல நம்ம அங்க ரஷ்யாட்ட இருந்து ஆயில் பர்ச்சேஸ் பண்றதுக்கு எதிர்ப்பு நிலை இல்லாமல் இருந்ததுக்கு காரணமும் நம்முடைய அணிசேரா கொள்கை தான். ஆனால் இந்திய அரசு என்ன செஞ்சதுன்னா, அந்த ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய குறைந்த விலையில் வாங்கிய குறைந்த டாலருக்கு வாங்கிய ஆயிலை வந்து அதோடைய கன்சியூமருக்கு நேரடியாக போய் சேர்ந்ததா என்று கேட்டால் இல்லை. அந்த விலை குறைவு வந்து கன்சியூமருக்கு போகல அப்படிங்கிறது தான் உண்மை. அதை வந்து சில தனியார்கள் லாபம் அடைந்தார்கள், சில கார்பரேட்டுகள் லாபம் அடைந்தார்கள். தனியார்கள் லாபம் அடைந்தார்களா இல்ல கொரோனா நேரத்தில் ஏற்பட்ட பொருளாதார இழப்பு காரணமா ஈடு செய்வதற்கு பயன்படுத்தினார்களா? ஏன்னா காங்கிரஸ் யூபிஏ கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்ட்லயுமே பெட்ரோல் பிரைஸ் என்ன ஹை இருந்தது உங்களுக்கு தெரியும். என்ன ஹை இருந்தது? சச்சின் செஞ்சுரி போடுவாரா அல்லது வந்து பெட்ரோல் 100 போடுமான்ற கேள்விகள்லாம் அப்ப எழுந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். நீங்க தவறான தகவலை குறிப்பிடுறீங்க. $140 உலக சந்தையில கச்சா எண்ணெயோட விலை இருந்தப்ப இந்தியாவில் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி இருந்த பொழுது $72 விலை விற்றது. இன்றைக்கு நாம் ரஷ்யாவிடம் இருந்து $70 வாங்குகிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பெட்ரோல் விலை $102 இருக்கிறது. எது விலை உயர்வு என்பது குறைவாக இருந்திருக்கிறது, உயர்வாக இருந்திருக்கிறது என்பதை நீங்க பார்க்கணும். இன்றைக்கு நம்முடைய விலை வந்து கன்சியூமர், நீங்க என்ன சொன்னீங்க, உலக அளவுல சந்தை மதிப்புல என்ன கச்சா எண்ணெய் விற்கிறதோ அதை பொறுத்து நம்முடைய விலை வந்து சந்தை மதிப்புல விற்கப்படும் தானே நம்முடைய கொள்கையா இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணீங்க, நீங்க விலை ஏறினப்ப விலையை நம்ம உயர்த்தணும், பெட்ரோல் விலையை டீசல் விலையெல்லாம் உயர்த்தணும். ஆனால் விலை குறைந்த பொழுது, உலக சந்தையில விலை குறைந்த பொழுது அந்த விலையை வந்து நீங்க குறைக்கணும்ல, கன்சியூமருக்கு அந்த விலையை கொடுக்கணும்ல, சாதாரண ஏழை எளிய மக்கள் அந்த விலை குறைவை வந்து அனுபவிக்கணும்ல. ஆனால் $102 கிட்டத்தட்ட. ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன குற்றச்சாட்டும் வந்து இது பேசும்போது சேர்ந்தே பேசப்படுது. மாநிலத்திலேயும் வரிகள் குறைக்க மாட்டேன்றாங்க, பெட்ரோலியத்துக்கான வரிகள். அது கூட ஒரு முக்கிய காரணம். காங்கிரஸ் ரூலிங் பார்ட்டியில அந்த ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா கிடையாது. அது நீங்க சொல்வது சரியான விஷயம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை அப்படி. ஏனென்றால் இவர்கள் மத்திய அரசாங்கம் என்பது எல்லா வரி கலெக்ஷன், அதாவது வரி வசூலிப்பது எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு அதிலிருந்து பங்குகளை குறைவாக தந்து கொண்டிருக்கிறார்கள் மாநில அரசுக்கு. நிர்மலா சீதாராமன் ரொம்ப தந்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல பாரபட்சம் எவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் பண்றாங்களோ அதுக்கு மேலேயே தான் வந்து வாங்கி எல்லா ஸ்டேட்டுமே திருப்பி கிடைச்சிருக்கு. இல்லங்க, நீங்க ஒவ்வொரு நிதி கமிஷன்லயும் தர்ற ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் ரெண்டாவது நிர்மலா சீதாராமன் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்றேன் சார். அதாவது அந்த நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுலாம் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது நிதி ஆணையம் சொல்றீங்க இல்லையா, அது இண்டிபெண்டன்ட் பாடி. அவங்க சொல்றது தான் கொடுக்க போறாங்க, கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நிதியமைச்சரே தெளிவுபடுத்தியிருந்தாங்க. எந்த மாநிலத்துக்குமே அவங்க கட்டின அமௌண்ட்டை விட அதிகமாக தான் கிடைச்சது, எங்கேயுமே கம்மியாக கிடைக்கல. இப்படி சொல்வது என்பது அப்பட்டமான ஐவாஷ். ஏனென்றால் அந்த நிதி ஆணையத்தின் நிதி ஆயோக்கின் தலைவராக இருந்தவர், துணைத் தலைவராக இருந்தவரே நேரடியாக குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் வெளியில வந்து குறிப்பிட்டிருக்கிறார், எங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்கள் என்று அழுத்தம் கொடுக்கப்பட்டது, இதை குறைவாக கொடுங்கள் என்று அழுத்தம் கொடுக்கப்பட்டதுன்னு அவர்களே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். இன்னும் சுப்ரீம் கோர்ட், இடி, சிபிஐயோட இப்போ நிதி ஆயோக்கும் இணைஞ்சிருச்சா சார்? இப்போ எல்லாமே தான். நீங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பா அதுக்கான பதிலை நான் வந்து அடுத்த சுற்றுல சுயாட்சி பெற்ற எல்லா அமைப்புகளுமே இந்த ஆட்சியால் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்பொழுது அமெரிக்கா இந்தியா உறவுகள் என்று எடுத்துக்கொண்டால், நீங்க மோடி அவர்கள் வந்து பிரதமர் மோடி இப்பொழுது 2வது முறையாக ட்ரம்ப் ஆட்சி போட்டு பொறுப்பேற்ற பிறகு அமெரிக்கா செல்கிறார். அப்பொழுதே மோடி அவர்கள் வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்தியா ஒரு வரி தீவிரவாத நாடு அப்படின்லாம் குறிப்பிட்டார். ஆனால் இந்தியாவில் இருந்து மோடி அவர்கள் புறப்படும் முன்பே ஹார்லி டேவிட்சனுக்கான அமெரிக்காவில் இருந்து இந்தியாவில் உற்பத்தி ஆகின்ற
ஹார்லி டேவிட்சனுக்கான ஒரு வரியை குறைத்து விட்டுத்தான் சென்றார் அவர்கள் கேட்பதற்கு முன்பே. ஆனால் அங்கு உட்கார்ந்து இருக்கும் பொழுதே மோடி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது நம்முடைய இந்தியர்களின் கைகால்களை கட்டி டீபோர்ட் செஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். கைகால்களில் விலங்குகளை போட்டு டீபோர்ட் செஞ்சதை பார்த்தோம். அதற்கு எந்த விதமான ஒரு எதிர்வினையையும் நம்ம இந்தியா ஆற்றவில்லை என்பதை நம்ம இங்க குறிப்பிடணும். எதிர்வினை ஆற்ற ஜெய்சங்கர் அவர்கள் கருத்து பேசியிருந்தாங்க. இல்ல நீங்க பிரதமரை தான் நீங்க குறிப்பிடணும். நீங்க எல்லாத்துக்கும் விஸ்வகுரு பிரதமரை தான் சொல்றீங்க. அப்பனா விஸ்வகுருன்னு ஜெய்சங்கரை சொல்லுங்க. சரி, நீங்க அதாவது நீங்க கிரெடிட்டை மட்டும் நீங்க எடுத்துப்பீங்க. அதுல வேற ஏதாவது தவறுகள் நடந்தால் அது வேற ஒருவர் மீது சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. கண்டிப்பா சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த முதல் சுற்று கருத்து லோகேஷ் அவர்கள் குறுக்கிட விரும்புனீங்களா? ஓகே லோகேஷ், உங்களுடைய முதல் சுற்று கருத்து. இதில் உலகமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது, முக்கியமாக இந்தியன்ஸ் என்ன சொல்ல போகிறார் ட்ரம்ப்பு அப்படின்ட்டு ஒரு டெட்லைன், ஒரு ஒன் ஆஃப் மெனி. அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சிம்பிளாக ஒரு போஸ்ட் போடுறாரு, அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்கா இஸ் பேக் அப்படின்னு போடுறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் என் வேலையை தான் செய்வேன், என் நாட்டுக்கு தான் நான் பார்ப்பேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்கே அதுக்கான என்ன ரிஃப்ளெக்ஷன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தா இன்றைக்கி லக்கிலி விநாயகர் சதுர்த்தி, மார்க்கெட்லாம் க்ளோஸ்டாக இருந்தது. குட், ஒரு பெரிய ஃபால் டவுனை பிரேக் எதிர்பார்க்கல நம்ம. நாளைக்கான ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு இன்றைக்கி எல்லா மீடியா சேனல்ஸ்லேயும் வந்து ஒன்றும் இல்லை, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, 2% தான் நம்ம ஜிடிபியில் குறையுது, அதனால் நமக்குலாம் பெரிய லாஸ் இல்லை, நம்ம பேர் பண்ணிக்கலாம். அதுலேயும் வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து விலக்கு இருக்குது, ஃபார்மசிக்கு விலக்கு இருக்குது, அப்படி இப்படிலாம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். ஆனால் கவனிக்க வேண்டியது என்னென்னா நம்மளோட லேபர் இன்டென்சிவ் ஜாப்ஸ், ஒரு எக்ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் தான் மெயினாக பாதிக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல், லெதர்ஸ், இது எல்லாமே நம்மளோட திருப்பூராக இருக்கட்டும், ராணிப்பேட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஓகேங்களா. அது ஒரு பக்கம் இருக்க போக மெக்கானிக்கல் ஐட்டம்ஸ், ஆட்டோ பார்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், அக்ரிகல்ச்சர் அண்ட் மீட், அதே மாதிரி ஸ்டீல், அலுமினியம் அண்ட் காப்பர், இது ஒரு பக்கம். இந்த ஸ்டீல், அலுமினியம், காப்பரில் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக ஓவரை நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஃபினிஷ் கூட்ஸ் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு இருக்குது. அதே மாதிரி மெரைன், இந்தியன் ஓஷன் உங்களுக்கு தெரியும், மெரைன் ப்ராடக்ட். இப்போ இந்த செக்டார்ஸில் இருக்கிற லேபர்ஸ்க்கு எவ்வளோ அடிப்பட போகுது அப்படின்னு இருக்குது. அது மட்டும்தான் அடியா? அது மட்டும் தான் அந்த லேபர்ஸ்க்கு எவ்வளோ அடி இருக்குது, அந்த வேலை கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ அடி இருக்குது, அது சம்மந்தப்பட்டு இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ அடி இருக்குது, அது சம்மந்தப்பட்டு இங்கே கோல்டு ரேட் என்ன டிஃப்ரென்ஸ் வருது. இன் ரிட்டர்ன் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அந்த சைக்கிளில் மாட்டின்னு தான் இருக்கும். ட்ரம்ப்பு வேணும்னு சொல்லிட்டு போய் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் இந்தியன்ஸ்க்கு என்ன மாதிரி ஒரு கை மாதிரி செய்கிறாருன்றது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து நம்ம பேசுகிறோம், வெளியே மோடிஜி என்ன சோகால் மோடிஜி விஸ்வகுரு அவர் என்னென்னா சொன்னாலுமே நம்ம இங்கே சைலண்ட்டாக தான் இருக்கிறோம். ஏன்னா இது வெளியுறவுத்துறை விஷயம், நம்ம வந்து இந்தியாவுக்கு என்ன வந்தாலும் சப்போர்ட்டாக இருக்கணும்ட்டு. பட் உள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணும் இல்லையா. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே அமெரிக்காவில் இருக்கிற இதுக்கெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இறக்கிறதுக்கு நான் வந்து பெருசாக அந்த அனுமதி பண்ண நல்ல விஷயமா தெரிஞ்சுது. அதுதான் வந்து அவர் பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கார். ஆனால் ஒரு பக்கம் இங்கேருந்து காட்டன், ரா காட்டன் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த அதாவது இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஜீரோ இதுன்றார் ஓகேங்களா. இது ஒரு பக்கம். இன்றைக்கி நடந்த ஒரு டீலாக சொல்கிறாங்க, அமெரிக்காவில் ஒரு $1 பில்லியன் ஜெட் இன்ஜின்ஸ்லாம் வாங்குறதுக்காக ஒரு டீல் சைன் பண்ணுறதா சொன்னாங்க. இவங்க இறங்கி கொடுத்துன்னு தான் இருக்காங்க ஆக்சுவலாக ஓகேங்களா. அது வெளியே தெரியல. ஒன்று வார்ன்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அது இலைமறையாக அந்த 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 ப்ராசஸ் வந்து யாரை ஏமாற்ற பார்க்குறாங்கன்னு இருக்குது. இங்கே ஜாப் லாஸ் இருக்க தான் போகுது, அதை நமக்கு ரெடி ஆகணும். எய்தர் இந்த மாதிரி எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து எம்ப்ளாயீஸோட ஒர்க்கிங் டைமை குறைச்சி அவங்களுக்கு ஏற்ற சேலரியை வந்து கொஞ்சம் மீடியமைஸ் ஆக்கி, நம்ம இன்ஃப்ளேஷன் இல்லாமல் டீஃப்ளேஷனை யோசித்து கவர்மெண்ட் முடிஞ்சால் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் கம்பெனிஸில் வந்து ஒரு சேலரியை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்து அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் கொண்டு வரணும். ஏன்னா இவங்க சொல்கிறாங்க ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அங்கே நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, இந்த ட்ரேடுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அது ரொம்ப முக்கியமானது. அது பில்ட் ஆகிறதுக்குள்ள ட்ரம்ப்போட டேர்மே முடிஞ்சிடும் ஓகேங்களா. ரெண்டுமே ஒன்றும் ஒரே நாள் ஓவர் நைட்டில் நடந்துட போகிறதில்ல. ஸோ நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். நம்ம டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் என்ன தான் நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட் நம்ம பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணாலும் 60% மேலே அது எதுவுமே இல்லை பெருசாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு எலைட் பீப்புளுக்கு வந்து அமெரிக்காலேருந்து வர ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்கு. பட் மேஜர் ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் இந்தியா இப்போ நீங்கள் செல்ஃப் ரிலையன்ட் சுயசார்பு வோக்கல் ஃபார் லோக்கல்னு சொல்கிறாரு. அதாவது இந்திய மக்கள் பொருட்கள் எல்லாரும் வாங்கினா சொல்கிறேன். இந்தியாவுக்கு வெளிநாட்டிலேருந்து வரது பெரிய சந்தையாக இந்தியா இருக்குது. இப்போ நம்ம வியாபாரிகளுக்கே இருந்தால் நம்ம பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு நம்மகிட்ட என்ன அதுக்கான இப்போ நம்ம எல்லாருமே இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. இங்கே இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதுக்கு இங்கிருந்து போறதுக்கு அங்க வந்து இது டைம் லைன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்றது, இப்போ வரி கம்மி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட் என்ன இருக்கு,
அப்படின்னு. இப்போ நான் வந்து ஜெட் இன்ஜின்ஸ் $1 பில்லியன் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். நம்மளால தேஜஸ் ஃப்ளைட்டை வந்து உருவாக்க முடியுது, ஆனால் அதுக்கு தேவையான ஜெட்டை வெளிநாட்டிலிருந்து தான் வாங்குறோம். அதுதான் விஷயம். சரி சரி, கொஞ்சம் இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, இந்தியா மீது 50% வரி விதித்த அமெரிக்கா, அந்த தலைப்பில் நாம் விவாதித்து வருகிறோம். தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு சுப்பிரமணியன் சார், அதாவது முதல் சுற்றில் சிவசங்கர் அவர்கள் சொல்லும்போது தடையற்ற ஒப்பந்தம் நிறைய நாடுகளோடு நம்ம போட்டிருக்கோம், குறிப்பாக இங்கிலாண்டோடலாம் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால நமக்கு வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லைன்றாங்க. நீங்களும் முதல் சுற்றில் சொல்லும்போது அமெரிக்கா தவிர 30% தான் இருக்குது, மற்ற நாடுகளோட மேனேஜ் பண்ண முடியுன்றீங்க. அதே மாதிரி வந்து பல வெளிமாநிலத்துலேருந்து வந்து நம்ம திருப்பூர்லாம் வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய வேலைகள் என்ன ஆகும்? ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். திருப்பூரை பொறுத்தவரை உள்நாட்டு உற்பத்தி, வெளிநாட்டு ஏற்றுமதி ஒரு வர்த்தகம் 2 இருக்கிறது. உள்நாட்டு உற்பத்தி ஒரு 30,000 கோடி ரூபாய்க்கு நடைபெறுகிறது. இதில் ஆர்கனைஸ் செக்டார் என்ற ரிலையன்ஸ், டாடா, ஜூடியோ போன்ற நிறுவனங்கள் உள்நாட்டு வர்த்தகத்தை செய்கின்றன. அதே போல ஏற்றுமதி வர்த்தகத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு 30%, அதே போல இங்கிலாந்து மற்றும் யூரோப்பிய யூனியன், ஆஸ்திரேலியா, UAE போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகின்றன. இதில் இங்கிலாந்துடனான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் FTA என்று சொல்லக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து நம்ம இங்கிலாந்துல வந்து 10% திருப்பூர்ல உற்பத்தியாகும் ஆடைகள் 10% இங்கிலாந்துக்கு செல்கிறது. இங்கிலாந்தில் உள்ள பெரிய பெரிய பிராண்ட் நிறுவனங்கள் வாங்கி அதை யூரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு அங்கேயே மறு ஏற்றுமதியும் செய்கின்றன. இதனால் அமெரிக்காவுக்கு இழக்கின்ற வர்த்தகத்தை நாம் சமாளிக்க முடியும். அதே போல அமெரிக்காவுக்கு நாளை காலையிலே வந்து ஒரு 30% ஆர்டர் நிறுத்திடும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் 30 வருஷமா இந்த எக்ஸ்போர்ட்டை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பிராண்ட்ஸு வந்து திருப்பூரை பொறுத்தளவுக்கு ஃபேஷன் ஆடைகள் உற்பத்தி ஆகின்ற இடம். அதாவது வந்து பங்களாதேஷ், வியட்நாம், கம்போடியா போன்ற நாடுகள் போட்டி நாடுகளாக இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து ஃபேஷன் பேசிக் ஆடைகள் என்று சொல்லக்கூடிய மதிப்பு கூட்டாத ஆடைகளை தான் அவர் தயார் பண்றாங்க. நாம் மதிப்பு கூட்டிய ஆடைகளை தயார் பண்றோம். இந்த ஆடைகளை அவர்கள் நாளைக்கே நினைத்து வேறு பக்கம் வாங்கவும் முடியாது. அதற்கு குறிப்பிட்ட ஒரு காலக்கெடு ஆகும். குறைந்தது ஒரு 2 ஆண்டுகளாவது அவர்கள் அதை ட்ரையல் பண்ணி, அதுபோல இன்று திருப்பூரை பொறுத்தளவு பசுமை சார்ந்த உற்பத்தியை முன்னெடுக்கின்றோம். ஸோ 2 வருஷம் அப்படிங்கும்போது அந்த மீன் டைமில் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி இதற்காக தீர்வு கண்டா அவங்களால சமாளிக்க முடியுன்றது அவங்க கருத்தாக இருக்கு இல்லையா? ஒன்று அவங்க தீர்வு கண்டணும், இல்லைன்னா நாம வந்து மாற்று ஏற்றுமதிக்குண்டான இடத்தை தேர்வு செய்யணும். இது 2மே நடக்கிறதுக்குண்டான டைம் இருக்கு. அதனால இந்த நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பை இழப்பையோ மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பையோ நாம் சந்திக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் நாங்கள் எங்க மத்திய அரசை கண்டிப்பாக அணுகி, ஆனால் இன்னைக்கு ப்ரொஜெக்ஷன் அப்படி தானே இருக்குது. பொதுவாக நம்ம மீடியாவும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி, இதை பற்றி பேசுகிற பொருளாதார நிபுணர்களும் சரி, 4.2 லட்சம் கோடி இழப்பு, தினமும் 700 கோடி ரூபாய் இழப்பு அப்படின்ற மாதிரியான செய்திகள் தானே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த ப்ரொஜெக்ஷன் அப்படி தான் ஆகுது. இதற்கு வந்து கண்டிப்பா உண்மை அது இல்லன்றீங்க நீங்க. பிரேசில்ல வந்து ஏற்றுமதி வர்த்தகத்துக்கு உண்டான ஒரு இழப்பீடை வந்து அவங்க அரசே வந்து ஏற்படுத்தி கொடுத்து இன்னைக்கு வந்து ஏற்றுமதி திருப்பி ஊக்குவிக்கிறாங்க. அது மாதிரி மத்திய அரசு நாங்க வந்து இன்னைக்கு தான் இதோட முடிவு தெரிஞ்சிருக்கு. நாளையில இருந்து நாங்களும் இதை வந்து மத்திய அரசு அணுகி கண்டிப்பா ஒரு டியூட்டி டிராபேக் மூலியமாவோ அல்லது ஒரு வட்டி சமப்படுத்துறது மூலியமாவோ அல்லது கோவிட் காலத்துல கொடுத்த ஒரு எமர்ஜென்சி கிரெடிட் மாதிரியோ அல்லது கொலாட்ரல் பீரியட் டைம் வந்து 90 நாள்ல 180 நாள் உயர்த்தியோ இந்த மாதிரி நிறைய திட்டங்களை வைத்துள்ளோம். இதையெல்லாம் வந்து அரசிடம் கேட்டு பெற்று இந்த வர்த்தகத்தை வந்து மீண்டும் அதே நிலைக்கு எடுத்து செல்வது, அதை விட அதிகமாக எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இதனால் கண்டிப்பாக தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்பது இல்லாத வரை நாங்கள் திருப்பூர் தொழில் முனைவோர் பார்த்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம் சார். திரு சிவசங்கர் சார், அதாவது இந்தியா பிரேசில் 2 நாடுக்கு தான் இந்த நிலைமை வந்திருக்கு. அதான் ஏற்கனவே நான் முதல் சுற்று சொன்ன மாதிரி மற்ற நாடுகளுக்கு கூட இவ்வளோ வரி விதிக்கலை. அப்போது சார் சந்திரசேகரன் சார் சொன்ன மாதிரி அந்த பிம்பம் எல்லாமே வந்து ஒரு பொய் தான். இந்தியாவுக்கு வந்து தொடர்ந்து பெரிய பின்னடைவு தான் ஏற்பட்டு கட்டாயம் கிடையாது. அவரே தெளிவாக சொல்கிறார், இதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் தான். இன்னொரு விஷயம், இன்னொரு ஆர்டிக்கலை நான் படிச்சிருக்கேன். இப்போ ரீட்டைல் மார்க்கெட் வந்து நேரடியாக வந்து இது பாதிப்படையுமான உடனடியாக அந்த பாதிப்பு இருக்காது. இப்போ இதை வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் 2 பேருமே அந்த மார்ஜின் தான் குறையும். இனிஷியல் ஸ்டேஜில் இவங்க அதை பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு உள்ள நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும். ஏன்னா 2 மினிஸ்ட்ரியுமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் லாஸ் இருக்கும், நமக்கும் லாஸ் இருக்குங்கிற 2 மினிஸ்ட்ரியுமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி பஞ்சசீல கொள்கை, பெட்ரோல், அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் தனியாக பேசலாம். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற நீங்கள் இன்னைக்கு பண்ணுற கொள்கைக்கு காரணம் அன்றைக்கி நேரு வகுத்த அந்த கொள்கை தான். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அன்னைக்கு அப்படி சொல்கிறீங்கன்னா 32,000 சதுர கிலோமீட்டர் வந்து நீங்கள் சீனா கிட்ட இழந்துட்டு வந்தீங்க, புல் கூட முளைக்கான்னு சொல்லிட்டு வந்தீங்க. இதெல்லாம் நான் பேசுகிறேன். பார்லிமெண்ட்டில் நேரு அவர்களையும் இந்திரா காந்தி அவர்களையும் இன்னைக்கு நீங்கள் ஏதாவது சொல்லி
குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இல்லை குறை சொல்கிற நடந்ததே சொல்கிறேன். நீங்கள் குறை சொல்கிறதுங்க வேற ஹிஸ்ட்ரிங்கிறது ஒன்று தானே. நீங்கள் வந்து 32,000 சதுர கிலோமீட்டர் நான் இழந்துட்டு அது ஒன்றுமே புல்லு கூட முளைக்கலான்னு சொன்னீங்க. இப்போ நான் அந்த டாப்பிக்கில் வர விரும்பல. நமக்கு இன்னைய டாபிக் வந்து இதுதான், இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான். இதை நான் ஏற்கனவே சொன்னதான், அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து இவங்க வந்து கட்டாயம் வந்து 2 இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவங்க வந்து அதை பேர் பண்ணி அந்த மார்ஜின் கொஞ்சம் குறையுமே ஒழிய ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் வந்து 2 சைடுமே பார்க்குறோம். நம்ம வந்து இன்னொன்று எப்போவுமே வந்து நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்டே நம்ம டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இன்னொரு மார்க்கெட் நமக்கு இருக்குது, அதை நம்ம தேடுதலுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா நீங்கள் இதே பிரச்சனை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வராதுன்னு என்ன நிச்சயம் வரலாம். ஸோ அன்னைக்கு போய் நீங்கள் இன்னொரு பிரச்சனை ஹேண்டில் பண்ணுறோட இன்னைக்கு அதுக்கு நம்ம ரெடி, என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுதான் மோடிஜி அவர்கள். இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் சார், இப்போ வேலை வாய்ப்பு போகுமா இல்லையா சார்? இல்லை வேலை வாய்ப்பு அதான் சொல்றீங்க, தெளிவாக சொல்கிறாரு அவர். ஏங்க இப்போ நீங்களும் நானும் பொலிட்டிஷியன்ஸ், இப்போ அவர் வந்து நேரடியாக வந்து மில் வச்சிருக்கிறவங்க, அவங்க நேரடியாக சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து சொல்கிறத வந்து நான் மிகைப்படுத்தி பேசலாமா இல்லை குறைப்படுத்தி பேசலாம்? ட்ரேடர் தானே நேரடியாக தெரியும். இப்போ நம்மளை விட யாருக்கு அதிகமாக தெரியும்? நேரடியாக அவங்க இருக்கிறவங்க பிஸ்னஸ். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அப்போ ட்ரேடர்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவங்க சார்பாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை அவர் ஃபேக்டாக பேசுகிறாங்க, அவங்க ட்ரேடாக பேசுகிறாங்க. அதாவது நீங்கள் ஜாப் வேலை வாய்ப்பு இழக்கக்கூடிய நிலை வரும். அவர் இல்லை நேரடியாக அதில் இருக்கிறவங்க, நேரடியாக அதில் இருக்கிறவங்களும் அதில் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஊர்ல இருந்து வரது இந்த ஒரு வெறும் எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் தான் போகுதுன்னு இல்லை, ஓகேங்களா? அது மல்டிபிளா தான் போகுது. ஆனா வால்யூம் எவ்வளவு வால்யூம் ஆஃப் பிசினஸ் வந்து இருக்குன்னு, வால்யூம் குறையும் போது அதுக்கான நீங்க இந்த 5ல் ஒரு பகுதி தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் வந்து அமெரிக்காவில் இருக்குது. இப்போ நீங்க 20 to 23% நான் சொல்றேன். அதுதான் சொல்றேன், அதுதான் அவர் தெளிவாக சொல்றாரு. அல்டர்னேட்டிவ் நம்ம ஃபைன் பண்ணிட்டு இருக்காங்கிறாங்க. அந்த மார்க்கெட் வந்து நம்ம கூடிய விரைவில் கிடைக்கும். ஏன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஏற்கனவே 4 கண்ட்ரீஸ் பேசுற அதே சூழ்நிலையில ரஷ்யாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாத அவங்க டோர் ஓபன் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம், வரவேற்கிறோம். இப்போ இங்க எல்லாமே பேக்கேஜிங் எப்படி இருக்கு, அங்க ரஷ்யால எப்படி பேக்கேஜிங் இருக்கு? ஒரு சிம்பிள் பேசிக் கொஸ்டின். இங்க R&Dக்கு நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் இருக்கு. ஒரு ரஷ்யா மாதிரி ஒரு மார்க்கெட்ல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், அங்க இருக்கிற பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருட்கள் அவங்க அக்செப்ட் பண்ணணும்னா அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற பொருள் தான் கொடுக்க முடியும். நம்ம என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, அதனால நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னா அப்படி நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, நீங்க ரஷ்யா மார்க்கெட் நான் வந்து ரஷ்யாவோட ட்ரேட் பண்ண போறேன்னா அங்க என்ன டிமாண்ட் இருக்கோ அதை தானே செய்யணும். இவங்க சொல்றது அது. ஆனா நான் என்ன சொல்றேன், நம்ம கிட்ட இருக்க பொருட்களை வாங்குறதுக்கு இன்னும் எத்தனையோ நாடுகள் இருக்காங்க. நீங்க வந்து வெறும் யூஎஸ் மட்டும் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. யூஎஸ் இல்லாம எத்தனையோ கண்ட்ரீஸ் இருக்காங்க. இன்னொரு விஷயம் முக்கியமானது, இப்போ இந்தியால இருந்து அங்க போய் வேலை பார்க்குறவங்க, அதாவது அங்க அமெரிக்கால H1B விசாவா இருக்கட்டும், கிரீன் கார்டு இஷ்யூஸா இருக்கட்டும், இல்ல ஒன்றும் இல்லை, இப்போ சாதாரணமா இப்போ அங்க வேலை பார்க்குறவங்க இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்துட்டு திருப்பி போறதுக்கு பயந்துட்டு இருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் பேசும்போது, நான் வந்துட்டேன்னா எனக்கு திருப்பி அங்கே போகிறதுக்கு விசா கிடைக்குமா வரல, இந்தியாக்கே வரல. H1B விசாலையும் இந்த கிரீன் கார்டு விசால சேஞ்சஸ் கொண்டு ஹோவர்ட் லிட்விக்ங்கிறவர் தான் அந்த செக்ரட்டரியா இருக்கிறார். அவர் தான் சொல்லி இது வந்து H1B விசா ஒரு ஸ்கேம்ங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. இது என்னன்னா, நீங்கள் என்ன ப்ரிசைஸாக சொல்ல போனால், இப்போ என் ஃப்ரெண்டோட ஒரு ஒய்ஃப் வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு போனாங்க. போகும்போது கிட்டத்தட்ட ரொம்ப, அதாவது நார்மலாக அந்த மாதிரி இப்போவுமே இருக்காதான். இந்த வாட்டி 2 hours அவங்கள வந்து ஒரு ப்ரோப் பண்ணியிருக்காங்க. அந்த பழைய ரெக்கார்டை கொண்டா இதை கொண்டான்னு எப்படி அனுப்ப முடியும். அவர்களுடைய தரப்புல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த H1B விசாவோட அந்த செக்ரட்டரி ஹோவர்ட் அவர் தான் வந்து ஒரு ட்வீட் போட்டுருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வந்து கிரீன் கார்டு ஹோல்டர் வந்து $66,000 வந்து இயர்லி ஏர்ன் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு அமெரிக்காவுக்கு கொடுக்குறவங்க $75,000 கொடுக்குறாங்க. இதை வந்து அவங்க கருத்தில் எடுத்து அவங்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனால் இங்க இந்த சோர்ஸ் இந்தியாவில் இருக்கிற அந்த மேன் பவராக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், இது வந்து நீங்கள் அவங்களுக்கு ஈக்குவல் ஆகுமானா நம்ம தான் பெஸ்ட்டாக இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து அது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அல்டர்னேட்டிவ் அங்கே ட்ரை பண்ணனாலும் அந்த இடத்துல வந்து அவங்களால வந்து என்ன சொல்றது, அதை நீங்கள் இந்தியா அவாய்ட் பண்ணி அவங்களால அதை செய்ய முடியாது. அவர் ட்ரை பண்ணலாம், ஆனால் அது நடக்காது. ஏன்னா அப்படி அவங்க செஞ்சாங்க அப்படின்னா அதிக பாதிக்க யாருக்குன்னா அமெரிக்காவுக்கு தான் அந்த பாதிப்பு. அங்கேயும் லா இருக்கு, கிட்டத்தட்ட அதுவும் ஜனநாயக நாடு தான். ஆமா, ஸோ லாக்கு எதிராக எதுவும் பண்ண முடியாது. இல்லை பண்ண முடியாது. மெரிட் பேஸ்டு, இன்கம் பேஸ்டு சொல்லி அவங்க கொண்டு வராங்க. அந்த என்ன கேட்டகரி வைக்கிறாங்க நம்ம சொல்ல முடியாது. இந்தியன்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக சொல்றாங்க இவங்க. அதே சைனா, அமெரிக்கா கூட இன்னும் நல்லா ஹேண்ட் ஷேக்ல தான் இருக்கு. நமக்கு தான் கஷ்டம். பிரிக்ஸ்ல போகும்போது அமெரிக்கா வந்து சைனா 2 சைடுமே டீல் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா, நமக்கு இங்க லாஸ், நமக்கு தான் பிரச்சனை இருக்கு. முடிங்க சார். பொதுமக்களே கண்டிப்பா வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற யாருன்னா, இப்போ நீங்க இங்க இருக்கிறவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்களா இல்லையா கூட. நீங்க ராகுல் காந்தி அவர் ஆகஸ்ட் 6 ஒரு ட்வீட் கொடுத்துருக்காரு, வந்து இது வந்து அன்ஃபேர் ட்ரேடு. அவர் சொல்ற இதுக்கு வந்து மோடி வந்து அடிபணிய கூடாதுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. காங்கிரஸ் கூட ஒரு பார்ட்ல வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, மோடி ட்ரம்போட கட்சியில் இருக்கிறவங்களே எதிர்ப்பு தெரிவிக்க. நீங்க வந்து 70-80 வருஷம் இருந்த உறவை வந்து நீங்க கெடுக்கிறதுக்கான வேலைகள் தான் நீங்க பாக்குறீங்க. அவரு தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தான் தான் ராஜா, நான் சொல்றது நீங்க கேட்கணுங்கிற அந்த ஏகாதிபத்தியத்துல தான் அவர் இருக்கிறார வழியா அந்த நாடு இரு நாடுகளுக்கான உறவு எத்தனை வருஷம் இருந்திருக்கு அதெல்லாம் வந்து அவங்க கருத்தில் கொள்ளவில்லை அப்படிங்கிற அவரோட சொந்த கட்சிக்காரங்களே சொல்றாங்க. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். சந்திரசேகரன் சார், அதாவது நீங்க சொல்றீங்க, அதாவது இந்த பாதிப்புகள் இருக்குன்னு நம்ம சுப்பிரமணிய சார், அதாவது அவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களும் சொல்றாங்க, சிவசங்கர் அவர்கள் சொல்றது தான் கிட்டத்தட்ட அவரும் பிரதிபலிக்கிறாங்க. பெரிய அளவில் பாதிப்பு இல்லை, நமக்கு அதுக்கான மாற்று ஏற்பாடுகள் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது.
இல்ல எப்பொழுதுமே வந்த பிறகு நம்ம அதை யோசிக்கிறதுக்கு முன்பு வருமுன் காப்போம்ன்ற விஷயத்தை இந்த மோடி அரசு எப்பவுமே இல்ல அதைத்தான் பண்றதா சிவசங்கர் 10 வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு நிலை வராதுன்னு என்ன நிச்சயம்? வந்தா நீங்க என்ன இன்னைக்கே பண்ணுவீங்க? நம்ம ரெடியா இருப்போம். கோவிட் பீரியட்ல கூட இப்படிதான் ஆச்சு. என்னன்னா நமக்கான சில வாய்ப்புகளை நம்ம தவற விட்டோங்கிறத பார்த்தோம் 1-2 விஷயங்கள்ல. அதே மாதிரி பங்களாதேஷ் அந்த சுச்சுவேஷன் வார் சுச்சுவேஷன் இருந்து அங்க இருக்கின்ற ஜவுளி தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அங்க இருக்கின்றதையெல்லாம் நம் இந்தியாவிற்கு வரும் வாய்ப்பு இருந்ததை கூட நாம் பயன்படுத்த விட்டோம் என்பதை இதே ஏற்றுமதியாளர்கள்லாம் அன்றைக்கு குறிப்பிட்டதை நான் பார்த்தேன். ஏனென்றால் அவர்கள் நம் இந்தியா அப்பொழுது தவற விட்டு விட்டது, அது வேறு இடங்களுக்கெல்லாம் சென்றது என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள். இது மாதிரி சில விஷயங்களை அது மாதிரி பாத்தீங்கன்னா மேக் இன் இந்தியா, இன்னொன்று மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா என்று பெயர்கள் மட்டும் வைத்துக்கொண்டு வெளிநாடுகளிலிருந்து பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இங்க அசம்பிள் பண்ணிட்டு அதை மேட் இன் இந்தியா என்று உபயோகப்படுத்தி கொண்டு நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் பல விஷயங்கள்ல. இன்றைக்கு கூட பேட்டரி, அது மாதிரி கனெக்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தற்சார்பு நிலையை அடையவில்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர்ல நடந்தப்பட்ட அந்த ஆபரேஷன் வந்து அதில் யூஸ் பண்ண எல்லா திங்ஸுமே செல்ஃப் ரிலையண்ட்டில் தான், அதாவது இந்தியாவிலே தயாரித்த நம்ம இதை பண்ணதான் நம்மளுடைய ஓன் தயாரிப்புகள் தான் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் சொல்றாரு. அதையெல்லாம் நம்ம மறுக்கலைங்க. அது இந்தியாவிற்கு எல்லா விதமான கெப்பாசிட்டியும் இருக்கு. இது வந்து ஒரு இண்டிஜினியஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் தான் எல்லாமே. இல்ல சார், நான் வந்து எந்த விதமான அதான் நீங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு சில குறைகளை சுட்டி காட்டினால் உடனே இந்தியாவிற்கு எதிராக பேசுகிறார்கள் என்று சொல்வது இவர்களுடைய வழக்கமாயிடுச்சு. அது வேண்டாம். நான் சொல்வது, நாம் தற்சார்பு நிலையை அடைவதற்காக கடந்த 50 ஆண்டுகளாக பல அரசுகள் தொடர்ந்து முயற்சி செய்து அதனுடைய பலன் தான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறதுன்றதை பார்க்கிறேன். ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா 2014 இருந்து தான் இவர்கள் எல்லாவற்றையும் ஒரே ஒரு நிமிஷம் இல்ல அவர் ஒரே செகண்ட் சார், இவரே வந்து தற்சார்பு அண்ணன் சொல்ற மாதிரி தற்சார்பு செல்ஃப் ரிலையன்ட் நம்ம போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏற்கனவே 50 வருஷமா அடையலைன்னா இன்னும் நீங்க என்னைக்கு அடைய போறீங்க? இப்படியே வந்து ஒரு நாட்டை நீங்க டிபெண்ட் பண்ணி இருந்துகிட்டே இருந்தா நீங்க எந்த காலத்துல அடைய முடியும்? அதுக்கான முயற்சி எடுக்க வேண்டிய சூழல் நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்ல வரேன். சரி, ரைட், ஓகே சார். ஸோ இப்போவாது ஸ்டெப் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இல்ல சார், நீங்க அதாவது நான் அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்குமான உறவு என்பதை வைத்து இந்த புள்ளியில நாம பேசணும்னாக்க அதற்கு இந்த நிலையை அடைவதற்கு காரணமே திரு மோடி அவர்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஸ்னு கொண்டு போனதுதான்ன்றதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் நீங்க அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தது, அது போல எந்தவித எதிர்வினையும் மாற்றாமல் நீங்க இங்க விஸ்வகுருன்னு சொன்னவர் வீக் பிரதமரா அவர் பார்த்தாரு. இந்தியாவை வீக் பிரதமராக அவர் பார்த்ததுதான் காரணம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் கிட்டத்தட்ட 29 முறை கிளைம் பண்ணிருக்காரு, இந்தியா பாகிஸ்தான் போரை நான் நிறுத்தினேன். அது மட்டுமல்ல, பார்லிமெண்ட்ல மறுத்துட்டாரு பிரதமர். அது மட்டுமல்ல, வர்த்தகத்தை வைத்து நான் நிறுத்தினேன் என்று கூட குறிப்பிட்டார். அதையும் இந்தியா வந்து ஒரு வலுவான அளவுல மறுக்கலை. பார்லிமெண்ட்ல சொல்லி இதை விட வேற என்ன சார் ஸ்ட்ராங்கா மறுக்கணும் சார்? அவர் நேரடியாக இதுவரைக்கும் ஒரு ட்ரம்ப் என்ற பெயரை குறிப்பிடல, யாரும் வெளிநாடுகள் தலையிடலன்னு சொன்னார். ஆனால் மோடி என்று குறிப்பிட்டார் தெரியுமா உங்களுக்கு? அவரு ட்ரம்ப் குறிப்பிட்டார். நீங்க அப்படிங்கிறப்ப நீங்க ஏன் குறிப்பிட தயங்குறீங்கன்ற? நீங்க ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் என்று மட்டும் சொல்ல முடியுது உங்களால. அவரை வந்து நீங்க தவறா சொன்னீங்கன்னு பிரதமர் வந்து ஏன் குறிப்பிட்டு சொல்லக்கூடாதுன்னு தான் கேட்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்ல அது மாதிரி நாம்ஸ் இருக்கா? எனக்கு என்னுடைய சரியா வெளிநாடு பிரதமர் குறிப்பிட முடியும். இது வந்து நீங்க நாம்ஸ் எல்லாம் இவர்கள் எப்பொழுது எல்லா நாம்ஸையும் இவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதுவும் இல்லை. நீங்க இந்திரா காந்தி அவர்கள் வந்து போய் விசிட் பண்றாரு, அமெரிக்காவுக்கு விசிட் பண்றாங்க. அங்கு நிக்சன் வந்து இந்திரா காந்தியை வைத்துக்கொண்டே பேசுகிறார். இந்தியா பாகிஸ்தானோட விஷயங்கள்லாம் தலையிடக்கூடாது, கிழக்கு பாகிஸ்தான் விஷயங்களில் இருந்து தலையிடக்கூடாதுன்னு சொன்ன பொழுது அங்கேயே பிரஸ் மீட் பண்றாங்க. இந்திரா காந்தி அவர்கள் பிரஸ் மீட் பண்றாங்க. எங்களுடைய நாட்டை பற்றி நாங்கள் தீர்மானித்துக் கொள்கிறோம். எங்களுடைய நாட்டின் உள்விவகாரங்களில் தலையிட எந்த நாட்டிற்கும் அதிகாரம் இல்லை. எங்கள் நாட்டில் இருந்து 4000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்ற உங்களுக்கு எங்களை அதிகாரம் செய்கின்ற உரிமை இல்லைன்னு அங்கேயே பிரஸ் மீட் கொடுத்துட்டு வந்தாங்க. அது மட்டுமல்ல, நீங்க வீக் பிரதமர், பேசாத பிரதமர்லாம் சொன்னீங்களே, பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் காலத்துல கடைசியாக அங்க இருக்கின்ற ஒரு துணை தூதர் தேவயானி கோபர்கடேன்னு ஒரு துணை தூதர் அமெரிக்காவில் ஒரு வேலையால் பணியால் ஏதோ பிரச்சனை சம்பந்தமாக கைது செய்யப்படுகிறார். உடனே மன்மோகன் சிங் அவர்கள் என்ன பண்றாருன்னா, கடுமையான எச்சரிக்கை விடுத்ததோடு மட்டுமல்லாமல் டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு பாதுகாப்பை வாபஸ் பெறதோடு மட்டுமல்ல,
அங்க இருக்கின்ற தூதர்களை வெளியேற்ற நடவடிக்கையை எடுத்தார். சரி. எடுத்த உடனேயே அங்கு கைது செய்யப்பட்டவர் விடுவிக்கப்படுகிறார். புரியுது. இதுதான் நீங்க ஒரு ராஜ ரீதியான நடவடிக்கைகள் வந்து இருந்தது. அதை தாண்டி இப்போ நட்பு ரீதியா போகும்போது தான் பிரச்சனை வருதுன்றது உங்க பாயிண்ட். நட்பு என்பது வேறு, இண்டிவிஜுவல் ஃப்ரெண்ட்ஷிப்னு வரும்போது கொஞ்சம் பிரச்சனை வருது. ஒரு இல்ல சார், நான் சொல்றது ரெண்டு வித்தியாசத்தை பாருங்க. அதாவது இண்டிவிஜுவல் நட்பெல்லாம் இதுல கிடையவே கிடையாது. நீங்க வந்து ராஜ்ய ரீதியான நட்பு தான் இதுல, தனிப்பட்ட நட்பு என்பது என்றுமே கிடையாது. சரி, அதுதான் புரியுது. சார் குறுக்கிட விரும்புறாரு. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் முடிச்சிடறேன். சொல்லுங்க சார். நீங்க ஒரு ட்ரம்ப் மோடி என்பவர்களுக்கு இடையிலான நட்பு என்பதை எடுத்துக்கொள்ளவே கூடாது. நீங்க அமெரிக்கா இந்தியாவிற்கான உறவு எப்படி செல்கிறது என்பதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் எப்படி ட்ரம்ப் அவர்கள் வந்து அமெரிக்காவின் நலன்தான் முக்கியம் என்று சொல்கிறாரோ, அதே போல் இந்தியாவும் நம்முடைய நலன்தான் முக்கியம் என்று எடுத்து அந்த நிலைப்பாட்டை எடுத்து அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. சரி, ரைட், ஓகே, ரைட், ஓகே. இல்ல சார், தொடர்ந்து இப்போ லோகேஷ் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க இந்தியா வந்து கொஞ்சம் ட்ரம்ப் அவர்களுக்காக வந்து கொஞ்சம் பணிஞ்சு தான் போயிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள். நெகோசியேஷன் ரெண்டு சைடுலயும் நடந்துட்டு இருக்குது. நீங்க வந்து நெகோசியேஷன்ங்கிறது வந்து இப்போ ரெண்டு சைடுலயும் நடந்த பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காக ரெண்டு மினிஸ்ட்ரிஸ்லயுமே வந்து அதை பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் நீங்க என்னென்ன பிரச்சனைகள் இப்போ வந்து அதிக அளவில் பெரிய பாதிப்புகள் யாருக்குமே வரக்கூடாதுங்கிறதுக்காக பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே சுதேசிங்கிற மூவ்மெண்ட் நம்ம எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, நீங்க சாரே சொன்ன மாதிரி நீங்க எத்தனை நாட்கள் தான் வந்து நீங்க டிபெண்ட் பண்ணி இன்னொரு நாடு டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு செல்ஃப் ரிலையண்ட்டுக்கான போறதுக்கான ஒரு வாய்ப்பாகத்தை தான் நம்ம கருதணும். இந்த நேரத்தில் நீங்கள் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் எப்போ வேணால் அந்த சிச்சுவேஷன் வரலாம். மறுபடியும் நீங்கள் வந்து இந்த ஒரு மறுபடியும் அண்டர் ப்ரெஷர்லேயே இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் ஒரு இடம் வந்து ப்ரெஷர் அனுபவிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம். இப்போ நீங்கள் டெம்பரவரியாக ஒரு சொல்யூஷன் நீங்கள் தேடலை. நம்ம வந்து we are looking for a permanent solution. அதை தான் நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சுதேசி மூவ்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் ட்ரம்ப் அவர்கள் காட்டக்கூடிய கடுமையை வந்து மோடி அவர்கள் காட்டலை அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் தெளிவாக சொல்லிட்டாங்க. அவரே ஃபோனை எடுக்கலையே. நீங்கள் ஜெர்மன் பத்திரிகையில் வந்திருக்கு, இன்னைக்கு இந்தியன் பத்திரிகையில் சொல்லுவாங்க. நீங்கள் 4 times அவர் கால் பண்ணுறாரு, எடுக்கலாம். நீங்கள் எடுத்திருந்தா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் பேசி முடிச்சிட்டேன். இதை மாதிரி நீங்கள் வந்து விட்டு கொடுக்கவே இல்லையா? நீங்கள் 4 டைம் கால் பண்ணி ஒரு நீங்கள் உலகத்துக்கே நீங்கள் தான் வந்து என்ன சொல்கிற பெஸ்ட் அப்படிங்கிறீங்க. வேர்ல்டில் நீங்கள் தான் பெஸ்ட்டுங்க. நீங்கள் நினச்சா யாரை வேணா என்ன வேணா செய்யலாங்களோ, பவர் போலீஸ். ஆமாம், நீங்கள் அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் 4 தடவை ஃபோன் பண்ணி எடுக்கலன்னா அப்பவே நீங்கள் தெரிய வேண்டாம் அப்பர் ஹேண்ட் யார்கிட்ட இருக்குது. அப்பர் ஹேண்டுக்கு நம்ம கிட்ட தான் இருக்குது. ஸோ இதை தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் என்னோட ஃபோன் எடுக்கிறது ஒரு பெரிய சாதனை தானே சார் அது உங்களுடைய பார்வை? அவங்களுக்குள்ள அதாவது இதே ட்ரம்ப் தான் சொன்னாரு மோடி இஸ் a tough negotiator. ஆனா இப்ப யார் கை ஓங்கி இருக்குன்னு ஊருக்கே தெரியுது. சொல்றாரு கொடுத்தாதான் சார் அவங்க குறைப்பாங்க. 1% குறைச்சிடலாம்ல சார். சரி, இவங்க கொடுத்தாங்க அப்படின்றது 1% குறைச்சாங்களா? கிடையாது. அதுதான் ரியாலிட்டி. இவங்க செய்யறது பிராண்டிங். எப்படி ட்ரம்ப் வந்து அவரோட சுய ஈகோவை வந்து தீனி போட்டுட்டு இருக்காரோ அதே மாதிரி மோடிஜியும் அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. நான் பாக்குறேன். முடிவு ஓகே, நீங்க வந்து சுயசார்பு எடுக்கிறீங்களா, நல்ல விஷயம், பாராட்டுறோம். என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு தான் கேட்குறேன். ஒரு நாடு என்னைக்கு R&Dல இன்வெஸ்ட் பண்ணுதோ அன்னைக்கு தான் அந்த நாடு வந்து உண்மையிலே சுயசார்புக்கு நகருதுன்னு அர்த்தம். R&Dல இன்வெஸ்ட் பண்ணாமல், இப்போ நான் போன இதில் சொன்னேன் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இது அசம்பிள்டு இன் இந்தியா, நாட் ஈவன் மேட் இன் இந்தியா. சைனாலேருந்து கொஞ்சம் பார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே அசம்பிள் பண்ணி இங்கேருந்து அமெரிக்காக்கோ இல்லை மற்ற இதுக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கேருந்து மற்ற நாடுகளுக்கு போகுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மகிட்ட மொத்தத்துக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது. we are dependent on other countries அப்படின்றத மேஜர் பார்ட். இப்போ அதை கருத்தில் வச்சுக்கிட்டு இப்போ ட்ரம்ப் வந்து மற்றவங்களாம் 10% பேஸ் டாரிஃப் வைக்கும் போது இங்கே 25% வச்சார் இல்லையா? அப்பயே சூதானம் ஆயிருக்கணும்ல. அப்போ தேவையான விஷயங்களை செஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ செய்யலை. இப்போதான் ரஷ்யாவோட டீலே ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கப்புறம் எங்கேருந்து அந்த ட்ரேட் ரூட்டை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அங்கே லோக்கல் வெண்டாஸ் இங்கேக்கும் அங்கேக்கும் வந்து ஒரு கரண்ட்டை உருவாக்கி அட்லீஸ்ட் இந்த நேரத்தில் கவர்மெண்ட் வந்து ஒரு தேர்ட் மேன் வேலையை செய்தா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஓகேங்களா? டிப்ளமேட்ஸ் அனுப்புகிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் எந்த அளவுக்கு அது வந்து கை கொடுக்குது, எவ்வளோ ஃபாஸ்ட்டான கை கொடுக்குது? பிகாஸ் இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு டீசல் பற்றி நம்ம பேசுகிறோம். நீங்கள் சொல்கிறீங்க நடவடிக்கை ஸ்டார்ட் பண்ணலன்றது. ஸ்டார்ட் பண்ணுறது நமக்கு தெரியாது, அது நான் முடியும் போது தான் நமக்கு தெரியும். ரெண்டாவது, ஜெய்சங்கர் அவர்கள் மிகப்பெரிய அவர் டிப்ளமேட், அவர் மிக அதிகமான வெளியுறவு கொள்கையில் இருந்தவர். அதே மாதிரி அந்த செயலாளர்களெலாம் இருந்தவர், அவருக்கும் தெரியும். மோடி அவர்களுமே வந்து பெரும்பாலும் வெளிநாட்டு கொள்கைகளில் அவர் மிகவும் அதிகமாக பாராட்டப்படக்கூடியவர். இவர்களுக்கு அதை டீல் பண்ண தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன் சார், நீங்கள் டீல் பேப்பரில் சைன் வாங்கிடலாம் சார். எப்படியோ கஷ்டப்பட்டு டீல் சைன் வாங்கிடலாம். அதுக்கு பேக் எண்டில் ஒரு ரூட் ஒன்று கிளியர் பண்ணோம்ல சார். இப்போ இங்கேருந்து யார் ஏதோ ஒரு வெண்டார் மூலியமா இல்லை ஏதோ ஒரு ப்ராசஸ் மூலியமா அங்கே இருக்கிற ஒரு வெண்டார் இதுக்கு போகணும், பையருக்கு போகணும். ஓகேங்களா? அந்த ரூட் அவங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட், அந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு நம்மகிட்ட என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது தயாரா அப்படின்னு இருக்குது. அவங்க டீல் சைன் பண்ணோன்னே இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட போகிறது இல்லைன்றது தான் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நான் ஏற்கனவே சொன்னேன்னா, இங்கே டிஃப்ளேஷன் கொண்டு வரணும். நீங்கள் இந்த ஜாப் லாஸ் வரப்போகுது, ஜாப் லாஸுக்கு நம்ம தயாராக வரோம். அதுவும் முக்கியமாக வந்து
மேஜர் சம்பளம் வாங்குற ஐடி ஃபீல்டுக்கும் அடி வாங்க போகுது, லேபரர்ஸ்க்கும் அடி வாங்க போகுது. ஸோ சமுதாயத்தில் இருக்கிற 2 வேறு மக்களுமே அடிப்பட போகிறாங்க. அந்த மக்களோட இன் ரிட்டர்ன் வந்து அவங்களோட செலவுகள் குறைக்கணும், எல்லாமே குறைக்கணும். அப்போது நீ முதல்ல செய்ய வேண்டியது டீசலோட விலையை குறைக்கணும். டீசல் விலை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக், ஏன்னா நீங்கள் வந்து எப்படி டிஸ்கவுண்ட் தானே வாங்குறீங்க, டீசல் விலையை குறைச்சா இப்போ எல்லாத்தோட பொருளோட விலையும் குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இங்கே ஒரு சஸ்டைனபிலிட்டி இருக்கும். நீங்கள் ஆர்பிஐல வந்து நீங்கள் ரெப்போ ரேட்டை மாற்றுறது அதெல்லாம் வந்து வேற, ஓகேங்களா? இங்க பேஸ் விஷயம் ஒன்று அடிபட்டுன்னு இருக்கு, அதை நம்ம மாற்றி தான் ஆகணும். ஒன்று. ரெண்டாவது, R&Dல கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் சான்ஸ். நான் அதுதான் சொல்றேன், ஒரு வார்னு ஒன்று உருவாகும் போது அந்த வார் நம்ம உருவாக்கல, அது நம்மளை தேடி வருது. அது நம்ம எந்த அளவுக்கு உண்மையிலே கைப்பற்றோன்னு இருக்கு. நம்ம எல்லா பேட்டிலும் ஜெயிக்கணும்னு நான் சொல்ல வரல. இன்னைக்கு ஒரு பேட்டில் நடந்து இன்னைக்கு பேட்டில் நம்ம லாஸ்னே வச்சுக்கிட்டாலும் அடுத்து நம்மளோட பேட்டில் என்னவா இருக்க போகுது? வெறும் மோடிஜியோட பிராண்டிங் அப்படியே இருக்க போதா, இல்ல இந்தியான்ற பிராண்டிங் இருக்க போதான்றதான் கேள்வி. கண்டிப்பா சார். இல்லை, எந்த வார்லையுமே நம்ம வந்து விட்டு கொடுக்க போகிற அளவுக்குலாம் நம்ம கிடையாது. நம்மளுடைய என்ன சொல்கிறேன், நமக்கு ஒரு பெரிய பவர் நம்மகிட்ட இருக்குது. அது வந்து நம்ம ஏற்றுக்கணும். இதே மாதிரி நீங்கள் கடந்த 10 வருஷம், ஒரு நிமிஷம், கடந்த 10 வருஷத்தில் நீங்கள் வந்து இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஒரு சும்மா சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்தே பாரத் ட்ரெயின் சொல்கிறேன், நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கூட நீங்கள் கொலாபரேட்டிவாக தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். கொலாபரேட்டிவாக தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. சார், நீங்க இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், எல்லாமே நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க வந்து கடந்த 10 வருடங்கள்ல வந்து R&D நான் சொல்றேன், DST இருக்கட்டும், செர்பா இருக்கட்டும், நீங்க எல்லா ரிசர்ச் ஏஜென்சிலையும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 50 வருஷத்துல நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ஷேர், அதாவது எவ்வளவு நமக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு நீங்க 10 வருஷத்துல இந்த DST இந்த ஏஜென்சி, அதாவது ரிசர்ச் ஏஜென்சிஸ் நான் சொல்றேன், இதுல நீங்க எவ்வளவு தூரம் வந்து பண்ணிருக்கு, நீங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அது பெரிய டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். சோ அதற்கான வேலைகள் தான் நடந்திருக்கு. அதான் சொல்றேன், நீங்க 60 வருஷம் ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல ஆர்மிக்கு போயிட்டு ஆர்மில இருந்து மக்களுக்கு வருது அப்படின்ற பட்சத்துல இப்போ நீங்க இஸ்ரோல இன்வெஸ்ட் பண்றீங்க, வெல் அண்ட் குட், ஓகேங்களா? நான் அதை வேணாம்னு சொல்றேன். இஸ்ரோல வந்து சமீப ஆர்மிக்கு தான் DRDO இருக்கு இல்லையா சார்? DRDOல போதான் அவங்க தான் எல்லாமே பண்றாங்க. இஸ்ரோவோட தலைவர் டிஃபென்ஸ்க்கு போகுது, நான் இல்லன்னு சொல்லல. கடைக்கோடியில் இருக்கிற மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி R&D டெவலப் ஆகணும்ன்றது பாயிண்ட். இல்ல, அதுக்காக தான் வந்து 10 வருஷமா நீங்க வந்து இந்த DST செர்போட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு ரிசர்ச் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோங்கிறது தெரிய வருங்கிறத நான் சொல்ல வரேன். நீங்க சமீபத்தில் ஒரு இஸ்ரோவோட தலைவர் நாங்க பேசினது பாத்தீங்கன்னா வந்து more than 80% of satellites they have done within the last 10 years. ஓகே ஓகே, நான் சொல்றேன், நீங்க இன்வெஸ்ட்மென்ட் சார், we are assembling in India, not making in India. ஒரே நிமிஷம் சார். சார் சுப்பிரமணியன் சார், அதாவது இப்போ கடிதம் எழுதியிருக்கார் தமிழக முதலமைச்சர் அவர்கள், பாதிப்புகள் இருக்கும், அதை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். ஸோ அப்போது முதலமைச்சரே முக்கியத்துவம் கொடுத்து கடிதம் எழுதும்போது சில பாதிப்புகள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுமா? உங்களுடைய நிறைவு கருத்தையும் சேர்த்தே பதிவு பண்ணுங்க சார். நிறைவு கருத்தா வந்து பாதிப்புகள் இருக்கும், பாதிப்புகள் வந்து சரி செய்யும் அளவுக்கு தான் இருக்கிறது என்று நான் சொல்றேன். குறிப்பா வந்து இப்போ இன்னைக்கு 27/8ங்கிறது ஒரு டெட்லைன் டேட் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு சாதகமான முடிவு வரும்னு எதிர்பார்த்தோம், வரல. இனிமேல் தான் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற ஒரு மோட மாத்திட்டு இந்திய அரசோட நடவடிக்கை இனிமேல் தான் நம்மளுக்கு தெரிய வரும் இருக்கும். அதனால நம்ம அடுத்து வர்ற நாட்கள்ல தான் இதுக்குண்டான விடைகள் கிடைக்கும். கண்டிப்பாக இதற்கு சாதகமான சூழ்நிலையை தான் வந்து இந்திய அரசு ஏற்படுத்தி கொடுக்கும் நம்புறேன். கண்டிப்பா சார், நன்றி சார். சார் சந்திரசேகரன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை சேர்த்து பதிவு பண்ணுங்க சார். சார், அதாவது இப்பொழுது அமெரிக்கா அறிவித்திருக்கின்ற இந்த வரி விதிப்பு என்பது சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதுதான் எந்த விதமான மறுக்க முடியாத ஒரு கருத்தா இருக்கு. ஆனா அதை சரி செய்வதற்கு ஏற்றுமதியாளர்களுக்கு, அதாவது எக்ஸ்போர்ட்ல சில டிஸ்கவுண்ட் கொடுக்கறது, நேரடி டிஸ்கவுண்ட்னு சொல்றாங்க. அதாவது அதை கொடுத்து அதற்கான மானியங்கள் கொடுக்கறதோட சில நேரங்கள்ல அந்த கடன் தள்ளுபடி என்று இல்லாமல் அதை தள்ளி வைப்பது, கடன் தொகை வசூலிப்பதை தள்ளி வைப்பது போன்ற சில நடவடிக்கைகளை எடுத்து அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இரண்டாவது, பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படிங்கிறத இனிமேலாவது சுணக்கம் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி இதை வந்து ஒரு சுமூகமாக தீர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது ஒரு மியூச்சுவலுக்கு நல்லா இருக்கும், சரியானபடி இருக்கும் என்பதும் என்னுடைய கருத்து. ஏனென்றால் அதே போல வங்கி கடன் பாதிக்கப்பட்ட அந்த துறைகள் இருக்கின்றது என்று சொன்னால், குறிப்பாக ஜவுளித்துறை என்று சொல்லப்படுகிறது. அதே போல வைரம் ஏற்றுமதி, அந்த வைரம் ஏற்றுமதி என்பது சில குறிப்பிட்ட செக்டாரை மட்டும்தான் பாதிக்கும். ஆனால் ஜவுளித்துறை என்பது அதை சார்ந்த ஒரு பல தொழில்களை பாதிக்கப்படுகிறது. அதுல பருத்தி ஏற்றுமதியாக இருக்கலாம், அல்லது ஒரு நூல் உற்பத்தியாளர்களாக இருக்கலாம். அது போல அந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் திருப்பூர்ல பாதிக்கப்படுகிறது. அது வந்து திருப்பூர், இந்த மாதிரி தோல் பொருள் ஏற்றுமதியில வேலூர் பாதிக்கப்படுகிறதுன்றது ரெண்டு இடங்களை குறிப்பா சொல்றாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 இடங்கள் தோல் பொருள் தொழில 25,000 பேர் கிட்டத்தட்ட லே ஆஃப் கொடுக்க போறதா இன்றைக்கு ஒரு வேலூர்ல ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் குறிப்பிட்டார். 25,000 பேருக்கு லே ஆஃப் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை தடுப்பதற்கான முயற்சிகளை மத்திய அரசு உடனே ஈடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். சரி, ரைட் சார். சார், உங்க நிறைவு கருத்து கடைசியாக வரேன் சார்.
இஃப் யூ ஆர் ஃபைட்டிங் தெம் ஃபைட் இட் ப்ராப்பர்லின்றதான் என்னோட பாயிண்ட். அவங்க ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு சொன்னாங்கன்னா நீங்களும் ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு சொல்லுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய லாஸ் இல்லை, எல்லாத்தையும் சமாளிப்போன்னு வெளியே மக்களுக்கு சொல்கிற ஏமாத்துறீங்க இல்லையா, அது உண்மையிலே செய்யுங்கன்ற அந்த 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 வேலையை முழுசாக செய்யுங்க. பின்பக்கமாக வந்து பணிஞ்சு போயிட்டு முன்பக்கமாக மக்கள்கிட்ட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது எந்த பிரயோஜனமே இல்லை. இந்த லாஸ் ஆக போகிறது மக்கள் தான் ஃபைனலாக. இப்போ கன்ஃபஸ் பண்ணுங்கன்றீங்க. முதல்ல என்ன நடந்ததோ அதை முதல்ல கரெக்டாக ஒத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபைட், ஒன்று ஃபைட்டுக்கு ஃபுல் ஆன் ஃபைட்டுக்கு போங்க. இல்லையா ஒரு 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 அந்த உங்களுக்கு அமெரிக்காவோட நட்பு முக்கியம் எடுத்து இப்போ இருக்கிற ஒரு 3 வருஷத்துக்கு மட்டும் அடுத்த இருக்க 4 வருஷத்துக்கு மட்டும் ஹேண்டில் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்கணும். ஓகேங்களா? நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சார். இப்ப திருப்பூர் சம்பந்தப்பட்டதுனால சொல்றேன் சார். இன்னைக்கு வரைக்கும் திருப்பூர்ல இருக்கிற சாய கழிவுகளை ப்ராப்பரா வந்து கிளியர் அவுட் பண்றதுக்கு ப்ராப்பரான டெக்னாலஜி இல்லை. R&Dல இன்வெஸ்ட் பண்றோம் அதெல்லாம் சொல்றாங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா சார். நன்றி. உங்களுடைய நிறைவு கருத்து சார். அதாவது இப்போ டாடா மாதிரியான பெரிய கம்பெனி லே ஆஃப்ஸ் இருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையால் இந்த அடிமட்ட, அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் லே ஆஃப் இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு இழப்பை வராது. அது வந்து அவரே சொல்லிட்டாரு. இப்போ நான் சொல்கிறத விட அவரே சொன்னதுனால வந்து நீங்கள் தைரியமாக அந்த பாயிண்ட்டே எடுக்கலாம். நான் சொல்ல வரது இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து 0/100 அப்படிங்கிறப்ப வந்து இந்த ஏற்கனவே சொன்னது ஜென்ரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் 2019 இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. அதை நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம். டிட் ஃபார் டாட் ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்க்கு வந்து நம்ம ரெடியாக தான் இருக்கிறோம். இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்கனவே நம்ம ஹேண்டில் பண்ணிடுறோம் 2019. அது வந்து நம்ம ஜிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, ஜென்ரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் 6 கட்டமாக அறிவிச்சாங்க 27,000 கோடி என்னமோ அமௌண்ட். ஆமாம், அது மாதிரி ஏதாவது நமக்கு வந்து இந்த ஒரு சொல்யூஷன் வருங்கிற சரி. ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோம்னா டிட் ஃபார் டாட்டுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம், ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்க்கு ரெடியாக தான் இருக்கும், சைனீஸ் மாதிரி நம்ம ரெடியாக தான் இருக்கும். இன்னொன்று உலகத்தில் 2வது பெரிய பொருளாதார நாடு, 3வதும் சைனாவும் இந்தியாவும் இன்னைக்கு வந்து சைனீஸோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாண்ட்ஸ் வித் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அடுத்த அதாவது அமெரிக்காவுக்கு அடுத்து இருக்கிற 2 நாடுகளுமே பார்த்தீங்கன்னா வந்து அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா இதை என்னைக்கா ஒரு நாளைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துடணும். கொண்டு வராமல் வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு எல்லாருமே வந்து இதை தலையாட்டிக்கிட்டே போக முடியாது. ஏன்னா பிரேசில் வெளியே தைரியமாக அங்கே எதிர்கொள்கிறாங்க. அதே மாதிரி இப்போ சைனா ஸ்டாண்ட்ஸ் வித் இந்தியாங்கிற ஸ்டேஜ் வந்துக்கிறாங்க. 2020 அப்புறம் வந்து இப்போ சைனீஸ் நம்ம சைனா பிரைம் மினிஸ்டரோட வர்த்தகம் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. அவங்க நமக்கு நான் சொல்ல வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க, எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு சொல்ல. ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அவங்க ஏற்கனவே அங்கே கொண்டு வந்துட்டாங்க. அதனால வந்து மறுபடியும் டாக்ஸ் ரெடியூஸ் ஆகுது. அதனால இது அந்த மாதிரி நடக்கும்னு நான் சொல்ல வரேன். சரி, கண்டிப்பாக சார். நம்ம இதோட ஏறத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதில் கண்டிப்பாக அதாவது இதில் வந்து எப்படி நடந்தாலும் வந்து தொழிலாளர்கள் பாதிப்பு இல்லாமல் வந்து அதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும். கட்டாயம் எடுக்கும். ஏதோ தமிழக முதலமைச்சர் அவர்களுமே கூட வலியுறுத்தி கடிதங்கள் எழுதியிருக்கிறார். என்ன நடக்கிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.